வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னா சிக்கன் பிரியாணி தான் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க, பிரியாணிக்கு தாளித்து நல்லா எல்லாம் மசாலாலாம் போட்டு கறியை போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவேன். ஒரு 15 நிமிஷம் இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடுவோம். இதனால் கறி கொஞ்சம் நல்லா ஒரு விசில் மட்டும்தான் வச்சு எடுப்பேன். அதனால் ஒரு 15 நிமிஷம் இது நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும், நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கடுத்து 65 பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பட்டம் முட்டையும் ஒரு பக்கம் வேக வச்சாச்சு. ஒரே குளறுபடியாகுது, என்னன்னு தெரியல. அடுத்து ரைத்தாவும் ரெடி ஆகிட்டேன். பாருங்க, கறி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் நான் அரிசி போடுவேன். கொஞ்சம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகணும். இப்போ நல்லா கறி வந்துட்டு இப்போ தான் நான் அரிசியை சேர்க்க போகிறேன். 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றக்கூடாது. 7.5 டம்ளர் 7 டம்ளர் ஊற்றினா போதும். நான் 7 டம்ளர் தான் ஊற்ற போகிறேன். ஏற்கனவே 2 ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 5 டம்ளர் சேர்த்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தேவையான தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்படி சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கர்லேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.